வணக்கம் சார். வணக்கம் சார். வேலூர்ல நேற்றைக்கு விஜய் அவர்கள் பேசின விஷயங்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவரு ஒரு சவால் மாதிரி எல்லா அரசியல்வாதிகளுக்கும் விடுறாரு. நான் இதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்ப கட்டத்துல அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருந்தது அப்படின்ற அந்த கேள்வியை முன் வைக்கிறாரு. ஸோ அதுக்குள்ள அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க சார்? அதாவது அவர் ஊழலை அம்பலப்படுத்துறாராம். அதற்காக இப்படி ஒரு சவால் வச்சா இதை யாரும் செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். அதே போல அரசியல்வாதிகள் ஊழல் செய்கிறார்கள் அப்படிங்கிறது யாரும் மறுக்கவில்லை. இங்க முற்போக்கு தளத்துல இயங்குறவங்க யாரும் அதை மறுக்கிறதுக்கும் இல்லை. இப்ப பிரச்சனை ஊழலா இல்ல இந்த நாட்டை எப்படி நிர்வகிக்கிறதா அப்படிங்கிறதுதான் பெரிய பிரச்சனை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் பேப்பர் ஏதாவது விடுவாரா? அதாவது அரசியலுக்கு வரும் முன்பே சினிமாவிலேயே நீங்க சம்பளத்தை ஒழுங்கா கணக்கு காட்டல, வரி கட்டல அப்படின்னு உங்களுக்கு 1,50,00,000 அபராதம் போட்டிருக்காங்க. இது கணக்குல காட்டுறதுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாத்துக்குமே தெரியும். வாங்குறதுல 30% தான் ஒயிட்ல வாங்குறாங்க எல்லாரும், பெரிய நடிகர்கள். 70% கிட்ட பிளாக்ல வாங்குறாங்க அப்படின்னு தெரியும். இப்ப அதே போல நம்மளும் கேட்கலாமா, சார் நீங்க முதல்ல ஒயிட் பேப்பர் போடுங்க சார் எல்லாம் உங்க சொத்துக்குன்னு. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, மத்த அரசியல்வாதிகளும் யோக்கியம் அப்படிங்கிறது இல்ல, முதல்ல விஜய் எந்த அளவுக்கு யோக்கியமா இருக்கிறாரு இந்த கேள்வி எழுப்ப அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல இதெல்லாம் மக்கள்கிட்ட பெருசா எடுபடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா கமலஹாசன் ஏற்கனவே இதை சொல்லிருக்காரு. நான் பாரு ஒயிட் பேப்பர் போட்டிருக்கேன், என்னோட சொத்து விவரங்கள், நான் தான் இருக்கிறதுல அதிக டாக்ஸ் கட்டுறேன், நான் டாக்ஸுக்கு டாக்ஸ் கட்டுறேன் அப்படின்ட்டுலாம் பயங்கரமா பறைசாற்றி இருக்கிறாரு. ரஜினி இதை 96ல சொல்லியிருக்கிறாரு. சோ இது வழக்கமா சொல்றதுதான். திருப்பியும் இதை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆதரவு திரட்டலாம் அப்படிலாம் நினைச்சா மக்கள் அவ்வளோ என்ன சொல்றதுன்னா, விஜய் அளவுக்கு விவரம் தெரியாதவங்களுக்கு கிடையாது. மக்கள் தொடர்ந்து அரசியல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஸ்டண்டா தான் தெரியும் அப்படிங்கிறத பாக்குறோம். மக்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, அரசியல்வாதிகள் அரசியல் வரும் முன்பு எப்படி இருந்தாங்க, வந்ததுக்கு அப்புறம் எப்படி கொடி கட்டி பறக்குறாங்க, எப்படி சொத்து சுகத்தோட காரு பங்களாவோட இருக்கிறாங்கன்னு தெரியுமே மக்களுக்கு ஏற்கனவே. மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை சொல்றதுக்குலாம் நீங்க அரசியலுக்கு வரலையே. அந்த சொத்து சேர்த்தது எப்படி அப்படின்னு அம்பலப்படுத்தி அதை நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளதான் மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சொத்து இருக்குதுன்றது மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க கேள்வி வச்சீங்க இல்லையா சார், கரப்ஷனுக்கும் இதை நம்ம இந்த தேர்தல் அப்படின்றது இங்க யாரோட போட்டி, கரப்ஷனோட போட்டியா இல்ல இங்க யார் ஆள போறாங்க அப்படின்றது பாயிண்டான்னு பாத்தீங்கன்னா, அவர் பதில் சொல்றது நான் இங்க ஊழலுக்கு எதிராக தான் போட்டி போடுறேன், இங்க என்டிஏ விசஸ் தமிழ்நாடு இதெல்லாம் உருட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் ஸ்டாலின் அவர்களை தான் எதிர்க்கிறேன், ஸ்டாலின் அவர்களுடைய கரப்ஷன், ஊழல், லஞ்சம் இதுக்குதான் நான் எதிரி, அவங்க தான் என்னுடைய எதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி. அதாவது இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வாட்டர்மெலன் வச்சு இந்த கஜினி படத்துல வர பாட்டை பண்ணுவார். அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் பண்றதுக்கும் சூர்யாவுக்கும் எவ்வளவு இடைவெளியோ அவ்வளவு இடைவெளி நேத்தை விஜய் பேசுனதுக்கும் நிஜ உலகத்துக்கும் ஒரு கனவு உலகத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, நீங்க திமுக ஊழலாட்சி, திமுகவை தூக்கி எறிந்து விட்டீர்கள், முதல்ல நீங்க ஊழல் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதாவது என்னை நம்புங்க நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது மூட நம்பிக்கைக்கு சமம். ஏன்னா நீங்க அதுக்கான எந்த ப்ரூஃபும் காட்டல. நீங்க உங்க இருந்த துறையில ஊழலை ஒழிக்க ஏதேனும் செய்திருக்கிறீர்களா? அதாவது நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க யோக்கியமான்னு ப்ரூவ் பண்ண நான் கேட்கல. நீங்க தனி மனித வாழ்க்கையில யோக்கியமா இருங்க, யோக்கியமா இருக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏதேனும் கட்டமைப்பை உருவாக்கி காட்டியிருக்கிறீர்களா ஊழலை ஒழிக்க? இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலை ஒழிப்போம்னு பிரச்சாரம் பண்ணி தான் வந்தாரு. அவர் அதற்கு முன்பு தகவல் அறியும் சட்ட போராட்டத்தில் இருந்தார். ஒரு பெரிய நீண்ட வருடங்கள் தகவல் அறியும் சட்டத்துக்கான போராட்டத்தில் இருந்தாரு. பல இடத்துல விதிகளை மாற்றுவதற்கான போராட்டங்களையும் குறிப்பாக சில திட்டங்களை வச்சாங்க. அதாவது பில்வாரா பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க, 6 பிரின்சிபல்ஸ். எந்த சட்டமா இருந்தாலும் எந்தெந்த ப்ரொவிஷனை சேர்த்தா ஊழல் குறையும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி அவங்க ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை முன்னாடி வச்சு ஊழலுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணதுனால தான் அவர் ஆட்சிக்கு வர முடியுது முதல் டைம், அவர் புது அரசியல்வாதியாக வந்த போது. அப்ப அது போல விஜய் ஏதேனும் வைத்திருக்கிறாரா? அவருக்கு ஊழல் தான் பிரச்சனைனா, ஊழல் இங்க பெரிய, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, முதன்மை பிரச்சனை ஊழல்ன்றது என் கருத்து. ஆனா அந்த கருத்து விஜய்க்கு வேணாம். விஜய்க்கு ஊழல் தான் முதன்மை பிரச்சனையாக இருக்கும். அப்படி ஏதேனும் விஜய் வைத்திருக்கிறாரா என்று கேட்டா கிடையாது. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கும் அவங்க இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுல இருந்து இப்ப பாஸ் விற்கிறதுல இருந்து அவங்களோட தொண்டர்கள் தான் அதை அதிக விலை வச்சு விற்கிறது, பதுக்கிட்டு ஒன்னா டிமாண்டை கிரியேட் பண்ணி விற்கிறதுன்னு ஆட்சி அதிகாரத்துல எதுக்கும் பக்கத்திலே இல்லாம வெறும் ஒரு சின்ன தொகையிலே, ஆட்சி அதிகாரன்றது ஒண்ணு பல லட்சம் கோடி, இதெல்லாம் சில லட்சங்கள் தான், அதுலயே இவ்வளவு ஊழல் நடக்குது.
மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு காசு வாங்கிட்டு போடுறேன்னு சொல்றாங்க. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா எப்படி ஊழலை ஒழிக்கும்? ஆனா திமுக ஊழல் தான், அதிமுக ஊழல் தான். ஆனா தாவேகாவுக்கு சார்பாக தாவேகாவுக்காக பேசக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம்னு பாத்தீங்கன்னா, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் காலை உணவு, மதிய உணவு இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்துட்டு தான் அதை மார்த்தட்டிக்கிறாங்க. நாங்களும் 33 வருஷமா அவர் ஆட்சியிலயோ இல்ல அரசியல்லையோ இல்லாமையே தன்னுடைய சொந்த காசுல இருந்து எல்லாருமே அவருடைய ரசிகர்களா இருந்தாலும் ரசிகர் மன்றத்திலுமே ரசிகர்கள் அவங்களோட சொந்த காசுல மக்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. சோ இதை விட வேற என்ன கிரெடிபிலிட்டி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த ஈக்குவேட் பண்றது இருக்கு இல்லையா, அரசாக ஒரு திட்டமாக காலை உணவு மதிய உணவு போடுறதையும் நீங்க வந்து அப்பப்ப ஏதாவது அன்னதானம் போடுறதையும் ஈக்குவேட் பண்றது இருக்கு இல்லையா, இதை விட ஒரு அரசியல் அறிவெளித்தனம் இருக்கவே முடியாது. எங்க உலகத்திலேயே 2 வேளை சாப்பாடு போடுற அப்படிங்கிறத ஒரு அரசு திட்டமாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய பாய்ச்சல். அதுவும் இன்னைக்கு இந்தியாவுல பெருவாரியான மாநிலங்கள் நீதிமன்றங்கள்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கு. எதுக்கு? மதிய உணவே போட முடியலன்னு, காலை உணவுல மதிய உணவே போட முடியலன்னு. அப்புறம் மதிய உணவுல நம்ம வந்து புரதச்சத்துக்கும் விட்டமின்கள் சேர்ப்பதற்குமான முட்டையில இருந்து காய் வகைகள் இருந்து எல்லாம் சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் எவ்வளவு முன்னெடுத்திருக்கிறோம் அப்படின்னா, 100 வருஷத்துல சர்பிட்டி தியாகராயர், சிங்காரவேலர், MC ராஜா இவங்கெல்லாம் பாடுபட்டு, அதுக்கப்புறம் காமராஜர் பாடுபட்டு, MGR பாடுபட்டு, கலைஞர் பாடுபட்டு, ஜெயலலிதா அம்மா பாடுபட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து எடப்பாடி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள்லாம் கொண்டு வந்து அது வந்து ஒரு 100 வருஷ அரசாங்கத்தின் உழைப்பு மட்டும் இல்லாம சமூகமாக அந்த சத்துணவு கூடத்துல வேலை பார்த்தவர்கள்ல இருந்து சத்துணவு போடுறாங்க, இனிமேலும் நம்ம குழந்தைய வந்து வீட்டுல வச்சுட்டு கூடாதுன்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பெற்றோர்கள் வந்து இந்த சமூகமே சேர்ந்து 100 வருஷம் உழைச்சு ஒரு இதை பில்ட் பண்ணிருக்கிறதையும் நீங்க வந்து தனியார் தொண்டு நிறுவனத்தை போல 4 பேருக்கு அன்னதானம் போடுறதையும் ஈக்குவேட் பண்றது அப்படிங்கிறது வீட்டுல உட்காந்து பொம்மை ஏரோப்ளைன் ஓட்டுறதுக்கும் ஒரு ஏரோப்ளைனை செஞ்சு அதை வந்து மக்கள் நூற்றுக்கணக்கான மக்களை ஏற்றி செல்வதற்குமான வித்தியாசம். இன்னொன்னு, தனியார் தொண்டு நிறுவனம் இப்ப இந்த எப்ப பார்த்தாலும் இந்த விஜய மக்கள் இயக்கம் அப்படிங்கறத இப்படிதான் சொல்றாங்க. நாம் கேட்பது அரசியல் இயக்கம். அரசியல் இயக்கம் என்றால் மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா ஒரு இஷ்யூ கிடையாது. நான் சொல்றது ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். அதாவது ஒரு கட்டமைப்பு ரீதியாக அது சாதியா இருக்கலாம், மொழியா இருக்கலாம், இனமா இருக்கலாம், பாலினமா இருக்கலாம். இப்ப திராவிட இயக்கம் எப்படி வந்தது? அதுவும் பார்ப்பனிய ஆதிக்கம், ஆரிய ஆதிக்கம்னு சொல்லிச்சு. திருமாவளவன் எப்படி வந்தாரு? தலித் பேந்தர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்துல இருந்து சாதியத்தை எதிர்த்து வந்தாரு. சீமான் வந்து ஈழ விடுதலை போரை ஆதரிச்சு ஒரு இயக்கமாக, அதாவது மக்களுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனை, அதுதான் பிரதான பிரச்சனை, இதை தீர்த்தாதான் மற்ற பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு அதை முதன்மைப்படுத்தி பல வருடங்களாக போராடி அதுல இருந்து இயக்கமாக உருவெடுத்து கட்சியாக வந்துட்டாங்க. இதுதான் இயக்கத்துல இருந்து கட்சி வர்றது அப்படிங்கிறது. இப்ப காங்கிரஸ் எடுத்துட்ட இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்துல இருந்து வந்த இயக்கம். அப்ப அது போல எந்த அரசியல் கோரிக்கைக்காக விஜய் மக்கள் இயக்கம் போராடி அதுல இருந்து தாவேகா பிறந்ததுன்னு தான் கேட்கற மொழிய, நீங்க தனியார் தொண்டு நிறுவனம் போல நாங்க சோறு போட்டோம், சைக்கிள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு பண்றதுக்கு பல என்ஜிஓ இருக்காங்க. ஒரு ஆயிரக்கணக்கான என்ஜிஓ வந்து மெட்ராஸ்ல மட்டும் இருக்கிறாங்க, சென்னையில மட்டும் இருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா லட்சக்கணக்கான என்ஜிஓஸ் இருக்காங்க. நம்ம அதை வந்து குறை சொல்லல, நீங்க இது பண்றது வந்து கேடுன்னு சொல்லல சமூகத்துக்கு. ஆனா இது அரசியல் கிடையாது, இது தனியார் தொண்டு நிறுவனம் செய்யறது. அதாவது உங்க நல்ல மனசுக்கு நீங்க வந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சோன்னு நீங்க திருப்தி அடைகிறது படிக்கிறீங்க. அது நீங்க தொடர்ந்து அப்பவே பட்டு போங்க. எதுக்கு இதுக்கு ஆட்சி அதிகாரம்? ஆட்சி அதிகாரம்ன்றது வேற, அரசியல்ன்றது வேற, தனியார் தொண்டு நிறுவனம் செய்வது போல தொண்டுகள் செய்வது வேற அப்படிங்கிறத அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அதே போல நீங்க வந்து ஊர்ல இருக்கிற முக்கியமான ரவுடிகள் பாத்தீங்கன்னா, தாதாக்கள் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து திருவிழாக்கு எல்லாத்துக்கும் வந்து சோறு போடுவாங்க. அப்ப அவங்கள அங்கீகரிச்சிடலாமா? நான் வந்து அந்த சாப்பாடு சாப்பிடுற மக்களையோ இல்ல அந்த சாப்பாடை பரிமாறுவர்களோ அதுல வேலை பார்க்கிறவர்களோ கொச்சைப்படுத்தல. ஆனா சாப்பாடு போடுறதான் கிரிட்டேரியா அப்படின்னா இது போன்ற நபர்களும் சாப்பாடு போடுறாங்க. சோ இந்த MGR காலத்துல சொல்லிட்டு இருப்பாங்க, வந்து அவர் வீட்டு கிச்சன் வந்து என்னைக்குமே அணையாது, ஏன்னா 24/7 வரவங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு. MSS பாண்டியன் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறாரு அதை பத்தி. ஏன் MGR அதை பண்ணாரு, சத்துணவு திட்டத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? MGR சத்துணவு திட்டத்தை தான் சொந்த காசிலிருந்து போடுவது போல் மக்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக தன் வீட்டிலும் அப்படி வைத்திருந்தார். ஏன்னா அன்னைக்கு மக்களுக்கான விழிப்புணர்வு அப்படிதான் இருந்துச்சு. அதனால வந்து MGR சோறு போடுறாருன்னா சத்துணவு நினைச்சாங்க. அவங்க அரசு பணம், வரி பணம், இதை வந்து பொதுமக்களின் பிரச்சாரமாக அவர் வரவே விடவில்லைன்னாங்க. அன்னைக்கு 80ல இருந்தது நிலைமை வேற, 70கள் 80கள்ல வேற, இன்னைக்கு நிலைமைகள் வேற. சோ அதனால நீங்க வந்து மக்களின் அறியாமையை இப்படி பயன்படுத்தி நாங்க திருப்பி சோறு போட்டோம், வெள்ளத்தின் போது நாங்க போய் நிவாரணம் கொடுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அரசியல் இயக்கம் கிடையாது. நீங்க செஞ்சீங்க, நல்லது, பாராட்டலாம், அவ்வளவுதான்.
அதுக்காக வந்து உங்களை ஆட்சி நிர்வாகமா கொடுக்க முடியாது அப்படின்றத பார்க்கணும். சார், இப்போ எம்ஜிஆருடைய பாணியில தான் நானும் வரேன் அப்படின்றதே அவரே குறிப்பிடுறாரு. அப்போ அவரை மாதிரியான ஒரு லீடரா தானே இவரையும் இப்போ நீங்க பார்க்க முடியும். இப்போ நீங்க சத்துணவு மாதிரியான விஷயங்கள்ல எம்ஜிஆர் அவர்களுடைய டாக்டிக்ஸை இப்போ நீங்க சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி தான் எப்பவுமே ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் பாலிடிக்ஸ் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பண்ணல. ஸோ அதே மாதிரி நானும் வந்து ஐடியாலஜி பேசல. மக்களுக்கு எது யதார்த்தமா தெரியுமோ அதை நான் பேசுறேன். என்னுடைய கேடர்ஸ்க்கு, என்னுடைய ஃபாலோயர்ஸ்க்கு எது புரியுமோ நான் அந்த பாணியில பேசுறேன். அது என்னோட ஸ்டைல் அப்படின்றது தானே தாவேகாவினுடைய நிலைப்பாடா இருக்கு. அதாவது எம்ஜிஆரோட பாலிடிக்ஸே திருப்பி முதல்ல வேணுமா தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது கேள்வி. அதனால நாங்க எம்ஜிஆரே நின்னாலும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சரி, எம்ஜிஆர் நல்லவர், எம்ஜிஆர் வல்லவர், எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டாரு அப்படின்னு கூட வச்சுப்போம். நீங்க எம்ஜிஆர்னு சொல்லிட்டதுனால நாங்க உங்களை எம்ஜிஆரா ஏத்துக்கணுமா? நான் வந்து ஏதாவது நான் வந்து லெனின், பெரியார் நான் என்ன சொல்லிப்பேன். அதனால வந்து மக்கள் என்னை வந்து லெனினாவோ பெரியாராவோ அம்பேத்கராவோ ஏத்துக்கணுமா? கிடையாது இல்லையா? அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறதுனால அதை வந்து பூனையை புலின்லாம் கூப்பிட முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப சத்துணவுக்கு நிதி வேணும், நிதி தர முடியல அப்படின்னோடனே எம்ஜிஆர் போய் இந்திரா காந்திகிட்ட நெகோசியேட் பண்ணி வாங்கிட்டு வந்தாரா இல்லையா? அந்த திறன் விஜய்க்கு இருக்கா? விஜய்க்கு வரலாறு வந்து தலைவா படத்துல எப்படி பம்பினாருன்னு தெரியும், மாஸ்டர் படத்துக்காக எடப்பாடிட்டு எப்படி பம்பினாருன்னு தெரியும், சர்க்கார் படத்துக்காக அதிமுக எப்படி வந்து பின்வாங்க பின்வாங்கினாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்படிதான் வரலாறு இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க வந்து நாளைக்கு வந்தா போய் பிஜேபி நெகோசியேட் பண்ணி எங்களுக்கு சமூக அபியான் திட்டத்துக்கு எப்படி நிதி வாங்கிட்டு வருவீங்கன்னு தெரியும். நீங்க பிஜேபின்ற பேரை சொல்லவே பயப்படுறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எவ்வளவு இன்சென்சிட்டிவா அவர் பேசுறாரு அப்படின்னா, சில மதசார்பு பிரச்சனையை, மத ரீதியான பிரச்சனையை வாய மூடிட்டு இருந்தாலே பிரச்சனை போயிருங்கிறாரு. திருப்பரங்குன்றத்துல வாய மூடிட்டு இருந்தா பிரச்சனை போகுன்றது அதுக்கு அர்த்தம். நீங்க வந்து அதாவது ஒரு சாதாரண டெய்லி பேப்பர் படிக்கிறவங்க கூட தெரியும், அங்க எத்தனை ஆயிரம் பேரை சங் பரிவார் அமைப்பினர், இந்து முன்னணி அமைப்பினர் இறக்கியிருந்தாங்க. அன்னைக்கு முற்போக்கு அமைப்பினர் எல்லா ஊர்ல இருந்து அங்க போய் அதை தடுக்கல அப்படின்னா, காவல்துறை வந்து நூற்றுக்கணக்கான காவல்துறையை போட்டு 144 போடல அப்படின்னா, அன்னைக்கு அங்க ஒரு 100 பேர் செத்துருப்பாங்க, நூற்றுக்கணக்கான கடைகள் இடித்து உடைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ எவிடன்ஸ்ல பார்க்கோம். ஒரு காவலருக்கு மண்டை உடைஞ்சு போச்சு, ஒருத்தர் வந்து அங்க கூட்ட நெரிசல மூச்சு திணறி கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லா பேரிகேட் எல்லாம் போட்டு காவல்துறையினர் இறக்கி 144 போட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனையை நான் வந்து பேசாம இருந்தே சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற ஒருத்தர், நீங்க எப்படி நான் எம்ஜிஆர் பாணியில வரேன், எம்ஜிஆர் பாணியில ஐடியாலஜியே இல்லாம அரசியல் பேசுறேன், உங்க மக்களுக்கு புரியும் வண்ணத்துல என்னால ஐடியாலஜி பேச முடியாது, ஏன்னா மக்களுக்கு அது புரியாது, அதனால மக்களுக்கான மொழியில பேசுறேன்னு சொல்றது மக்களை கொச்சைப்படுத்துறது. இப்ப அறிஞர் அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்தாரு, அவர் என்ன மக்கள் மொழியில பேசுறேன் அப்படின்னு ஐடியாலஜி பேசலையா? இன்னைக்கு இருந்ததை விட அன்னைக்கு வந்து படிப்பறிவு கம்மி. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் படிப்பறிவு இருக்குது. ஆனா அன்னைக்கு அண்ணா வரும்போது என்ன ஒரு 30% பேருக்கு கூட வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கும். அப்ப மேபி 30-40% தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிற ஒரு சமூகத்திலே அண்ணாவால வெகு மக்கள் மொழியில ஐடியாலஜி பேச முடிஞ்சது. இன்னைக்கும் திருமாவளவன் பேசுறாரு இல்லையா? திருமாவளவன் கூட்டத்துல சாமானிய மக்கள் வராங்க, அவர் சிஏஏன்னா என்ன, என்ஆர்சினா என்ன, வக் சட்டம்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு பாஜகவின் ஒவ்வொரு சட்ட திட்டத்தையும் விளக்கி அக்கா ஆராய்ச்சி மக்களுக்கு சொல்றாரு. வெகு மக்கள் மொழியில சொல்றாரு, நீங்க உங்களுக்கு அறிவற்ற ஒரு வாக்காளர்கள் வேண்டும். அறிவற்றனா அவங்களுக்கு அறிவு பெற திறன் கிடையாது. நீங்க அவர்கள் அறியாமையிலே இருந்தா தான் தனக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நமக்கு எந்த விவரமும் தெரியாது அப்படிங்கறது அவர்களுக்கு அம்பலப்பட்டு விட்டால் அவர்கள் நம் வாக்காளர்களாக இருக்க மாட்டார்கள், கண்மூடித்தனமாக நம்மளை ஆதரிக்க மாட்டார்கள் அப்படின்னு ஐடியாலஜி பேசாம இருக்கிறீங்க. அப்போ இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா, ஒரு ப்ராப்பர் பாலிட்டிஷியனா விஜய் வந்து இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது அவருக்கு தெரியாது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு, ஆனாலும் மக்களை அறியாமையிலே வைத்து நான் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு தனம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றவங்க எழுதி கொடுக்கறது. அந்த பொலிட்டிக்கல் விஜய் பிரச்சனை இல்லை, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா? ஆமா. இப்ப அவங்க எல்லாருமே வந்து இப்ப பிரசாந்த் கிஷோர் தான் இருக்கிறதுல வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா அவர் வந்து மோடியை ஜெயிக்க வச்சாரு, ஸ்டாலினை ஜெயிக்க வச்சாரு, மம்தாவை ஜெயிக்க வச்சாரு, கேஜ்ரிவாலை ஜெயிக்க வச்சாருன்னு இத்தனை ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டியை கூட 2017 ஜெயிக்க வச்சாரு. ஆனால் இவர்கள் எல்லாம் நினைத்துக்கொள்ளும் தவறானதுன்னா அவரால் தான் இவங்களால ஜெயிச்சாங்க. இவங்க ஏற்கனவே ஜெயிக்கும் வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்தது. அதில் அந்த கடைசி லெக், இப்ப வந்து ஒரு 400 மீட்டர் ரேஸ்னா கடைசி ஒரு 40 மீட்டரை கூட்டு போறதுக்கு அவர் உதவி இருப்பார் இல்லையா? 400 மீட்டர் ரேஸையும் அவரே ஆடி ஜெயிச்சாரு அப்படிங்கிறது கிடையாது. இன்னொன்னு, இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்துக்குமே, அது பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும், சுனிலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்குமே ஒரு வர்க்க திமிர் பார்வை உண்டு. அதாவது மக்கள் என்பவர்கள், வாக்காளர் என்பவர்கள் வாக்காளர்கள் கிடையாது, குடிமக்கள் கிடையாது, நுகர்வோர்கள்.
எப்படி சோப்பு, சீப்பு, மேகி எல்லாமே விற்கிறோமோ அதே போல மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு கட்சிங்கிற பிராண்டையும் வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன்ல செயல்படுறவங்க. பேசிக்கலி இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எம்பிஏல மார்க்கெட்டிங்ல ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்களோ அதே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பண்ற வேலை தான் இந்த இப்போ எலெக்ஷன் எல்லா கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி. தலைவர்களுக்கும் அதே மனப்பான்மை தான் இருக்கா? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட வந்து ஏத்துக்கிட்டே செயல்படக்கூடிய விஜய் மாதிரியோ ஸ்டாலின் அவர்களோ நம்ம மோடி அவர்களோ எல்லாருக்கும் அதே மனப்பான்மை தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இல்ல, அதுதான் அதனாலதான் அதான் அந்த டிஃபரன்ஸை சொல்ல வந்தேன். அந்த நிலைமையில இருக்கிறதுனாலதான், அந்த மனநிலையில இருக்கிறதுனாலதான் பிரசாந்த் கிஷோரால அங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல, டெபாசிட் கூட வாங்க முடியல. ஆனா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இப்ப பிரசாந்த் கிஷோர் பண்ணி தோல்வி அடைஞ்ச இடத்தெல்லாம் பாருங்களேன். அந்த பார்ட்டிஸ்க்கும் இந்த ஜெயித்த பார்ட்டிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்டாலினுக்கு, மோடிக்கு, மம்தா அவர்களுக்கு எல்லாம் கட்டமைப்புன்னு இருக்கு. இவங்கள்ட்ட இருந்து என்ன வாங்கணுமோ வாங்கிக்கிட்டு அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. அவங்களே எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரசாந்த் கிஷோர் இங்க வந்தப்ப முதல் 6 மாசம் திமுகவினருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் பயங்கரமான வாக்குவாதம். ஏன்னா அவர் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜில இவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ இதெல்லாம் நான் 80கள் 90கள்லயே பண்ணிட்டோம், நீ தமிழ்நாடுக்கு நீ முதல்ல அப்கிரேட் ஆகணும்னு சொல்லி. இன்னொன்னு, திமுக நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணாலும் வச்சுக்கோங்க, அங்க ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளருக்கு இருக்கிற அந்த இறையாண்மை, அவங்களுக்குன்னு இருக்கிற அட்டானமி, அவங்களுக்குன்னு இருக்கிற அதிகாரம், அதில் கை வைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அது பாஜகவிலையும் அப்படிதான் பண்ணாங்க. அதனாலதான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சுது. அதாவது வந்து இந்த தேர்ந்த பொலிட்டிஷியன்ஸ், இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, அவர் நல்லது பண்றாரு, கெட்டது பண்றாரு, அவர் நல்லவர் கெட்டவன்றதை விட்டுருங்க, அவர் 50 வருஷம் அரசியல் இருக்கிறாரு. அதனால அவருக்கு மக்களை தெரியும். அவருக்கு மக்கள் பத்தி இவங்கள மாதிரியான ஏளனமான பார்வையே கிடையாது. அவருக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனா, ஸ்டாலினுக்குலாம் மக்களை பார்த்து பயம்தான் இருக்கும் மொழிய. இவங்கள மாதிரி இவங்கெல்லாம் முட்டாள்கள்டா, நம்ம ஒரு 4 கேம்பெயினை போட்டா இவங்க மூளை செலவை செய்திடலாம்டா அப்படிங்கிற எண்ணம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கோ, ஏன் மோடி, அமித்ஷா அவர்களுக்கோ கூட இருக்காது. மோடி, அமித்ஷா அவர்கள் இவ்வளவு தீங்கு செய்யறதுக்கும் அவங்க வந்து, அதான் அமித்ஷா சொல்றாரு இல்லையா, நாங்க 4.5 லட்சம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சோம். எல்லா உத்தரப்பிரதேஷ்ல 1.5 கோடி நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தாங்க. இதுல பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்ல 1.5 கோடி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே மாநிலத்துல 1.5 கோடி பேரை தேர்ந்தெடுத்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் டெலிபோன் டைரக்டரி மாதிரி போட்டு அதை ஆபீஸ்க்கு அமிச்சு அதை சரி பார்த்து 3 ரவுண்டு சரி பார்த்து எல்லாத்துக்கும் பப்ளிஷ் செய்யப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டதுனாலதான் அங்க ஜெயிக்க முடியுது ஒழிய ஏதேனும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கொடுத்ததுனால ஜெயிச்சிடல. இப்ப பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா பொலிட்டிக்ஸ்க்கு அவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வச்சு ஈவெண்ட்லாம் நடத்துறாங்கல்ல, அவங்கள நம்பியே இருக்கிறாங்க. ஆனா விஜயன் தவறு என்ன அப்படின்னா, அவர் எதுவுமே சொந்தமா அவருக்குன்னு கிடையாது. இப்ப இந்த கட்சிக்குள்ள சொந்தமா நிறைய இருக்கு, அதுல கொஞ்சத்தை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட சேர்த்துக்கிறாங்க. இவருக்கு சொந்தமா எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க எல்லா ஹெவி லிப்டிங்குமே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் பண்ணும். அப்படின்றதுனால இவர்கள் கணிப்பு தப்பு, ரொம்ப கேவலமா அசிங்கப்பட்டு தான் போறாங்க இந்த எலெக்ஷன் அப்படிதான் சொல்றோம் நம்ம. சார், ஆனா திமுகவுடைய கோட்டை அப்படின்னு இப்போ திமுக தான் ஆள்றாங்க, ஆனா கோட்டைனா சென்னை தான் அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்பை நாங்க உடைப்போம் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பெரம்பூர்ல வந்து விஜய் அவர்கள் நிக்கணும்னு சொல்லி அவருடைய தொண்டர்கள் எல்லாம் விருப்பப்படுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விருப்பத்தையும் வந்து விஜய் அவர்கள் கிட்ட கன்வே பண்ணி, இப்போ இன்டர்னல் சர்வேல இருந்து எல்லா இடங்கள்லயுமே சென்னையில தாவேக்காக்கு 30% வாக்கு இருக்கு, குறைந்தபட்சம் திமுகவை வந்து தோற்கடிக்கிற அளவுக்கு இனிமே சென்னைனா டிவிகே தான், அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே. அதாவது நீங்க வேற எங்கேயாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சென்னையில திமுகவை ஜெயிக்க முடியும் அப்படின்றது வந்து அதிமுக காரங்களே நம்ப மாட்டாங்க. அதுதான் அங்க நிதர்சனம். அந்த அளவுக்கு தான். ஆனா ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்றதுனால தானே சார் இது டிஸ்கஷனா மாறுது. அந்த அளவுக்கு வந்து சென்னைலாம் இனிமே டிவிகே தான் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிடுறாங்க. குறிப்பா சைதாப்பேட்டை, பெரம்பூர் இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் திமுகவினுடைய வாக்குகள் தான் அதிகம் இருக்கு, அங்கதான் தாவேக்காக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க கான்பிடென்ட்டா சொல்றதுனால பேச்சு பொருள் ஆகல. நம்ம அப்படி அதை புரிஞ்சுக்க கூடாது. இவர் இவ்வளவு பெரிய நடிகர், இவருக்கு இவ்வளவு விசிபிலிட்டி இருக்குது, மீடியால இவ்வளவு ரிப்போர்ட் பண்ணா அதுக்கான விசிபிலிட்டி கூடலாம் இருக்குது, நிறைய பேர் அதை பாக்குறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நிறைய வந்து லாபி பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அதனாலதான் பேச்சு பொருள் ஆகுது இல்லையா. இவங்க கான்பிடென்ட்டா சொல்றதுனால பேச்சு பொருள் ஆகுறது இல்ல. கான்பிடென்ட்டா சொல்றதுன்னா, சீமான் வந்து 10 வருஷமா கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. சீமான் 10 வருஷமா எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்காருன்னா, நம்ம தமிழ்நாட்டை ஆட்சியில பிடிக்க போனதுல, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து நான் ஈழத்துக்கு விடுதலை தந்து ஒன்றுபட்ட தமிழ்நாட்டை உருவாக்குவேன்ற அளவுக்கு அவர் கான்பிடென்ட்டா பேசினவர். அதெல்லாம் நம்ம இவ்வளவு விவாதம் பார்க்கணுமா? கிடையாது. இது வந்து விஜய்க்கு இருக்கிற விசிபிலிட்டி தானே ஒழிய அவங்க கான்பிடென்ட்டா பேசுறாங்க. இந்த இன்டர்னல் சர்வே எல்லாம் யார் எடுக்கிறா, எது எடுக்கிறா, அந்த மெத்தடாலஜி எதுவும் கிடையாது. சும்மா இன்டர்னல் சர்வேன்னு போட்டுக்கிறது. இப்ப நான் வந்து எங்க வீட்டுல வந்து மற்றொரு இன்டர்னல் சர்வேன்னு போட்டுக்கிட்டு அதுல கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சிபிஎம், சிபிஐ, விசிகா இவங்க மட்டுமே வந்து ஆளுக்கு 60 இடத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? சும்மா ஆளுக்கு சொல்லிக்க வேண்டியதான். இதுல
செஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செஃபாலஜி அப்படின்றது வந்து தேர்தல்களை கணிக்கும் ஒரு அறிவியல். செஃபாலஜிங்கிறது அது தனித்துறை. இப்போ என்டிடிவில இருந்தார் இல்லையா பிரணாய் ராய், என்டிடிவி ஓனரா இருந்தாரு. அவரெல்லாம் வந்து இந்த இந்தியாவில வந்து அவரு, யோகேந்திர யாதவ் இவங்கெல்லாம் முன்னணியான செஃபாலஜிஸ்ட் இந்தியாவில. அவர்களே கடந்த 5 வருடங்களாக என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம பழைய சர்வே மெக்கானிசம்லாம் துல்லியமாக கணிப்பதில்லை, அதனாலதான் இந்த 400 சீட்டு மோடி ஜெயிப்பாரு அப்படிங்கிறது. பல இடத்துல பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வர வர சர்வே எதுவுமே ரிலையபிளா கிடையாது. அது நீங்க வந்து மகாராஷ்டிரா தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஹரியானா எந்த தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சர்வேக்களுக்கும் வரும் முடிவுகளுக்கும் பெரும் இடைவெளிகள் இருக்குது அப்படின்றத பாக்குறோம். இது வந்து தேர்ந்த செஃபாலஜிஸ்டே சொல்றது இப்ப அப்படின்னும் போது, நீங்க இன்டர்னல் சர்வே அப்படின்னு இவங்க எடுத்து போடுறதெல்லாம் முதல்ல இவங்க வந்து விடுற அறிக்கை, விடுற ஸ்டேட்மெண்ட் இதுலயே எவ்வளவு ஃபேக்சுவல் அக்யூரசி இருக்குன்னு பாக்குறோம். ஃபேக்சுவல் நம்ம வந்து பெரிய அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வேணாம், தகவலாகவே இவ்வளவு பிழைகள் பண்றாங்கன்னு பாக்குறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க இன்டர்னல் சர்வேல 30% வந்தா எனக்கு என்ன, 60% வந்தா எனக்கு என்ன? சார், கூட்டம் கூடுறதெல்லாம் வந்து வாக்காகாது அப்படின்ற அந்த ஒரு கருத்து இருக்கு. ஆனாலுமே இப்போ மக்கள் கிட்ட போய் இல்ல நான் அப்படி எல்லாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கூட்டம் கூடுது இல்லையா, அந்த கூட்டம் முழுசா வாக்கு போட்டா கூட ஜெயிக்க முடியாதுங்கிறேன். ஏங்க நீங்க இது வரைக்கும் எத்தனை பேர் எவ்வளவு கூட்டத்தை கூட்டி காட்டினீங்க? நீங்க இப்ப நாம் தமிழர் கட்சியில சீமான் கூட்டினாரு, இப்ப லட்சக்கணக்கான பேரை கூட்டினாரு. விடுதலை சிறுத்தைகள் 7 லட்சம் பேரை கூட்டினாங்க வெல்லும் ஜனநாயகம் 2024. எல்லா கட்சிக்கும் பயங்கரமான கூட்டம் வருதுங்க. அந்த கூட்டம் எல்லாம் வாக்கா போடுதா இல்லையன்ற அந்த இதெல்லாம் ஃபுல்லா வாக்கா போட்டுருச்சுன்னு வச்சுக்கிட்டா கூட அது வந்து சமூகத்துல வந்து ரொம்ப 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 சின்ன பர்சன்ட் தான். சார், இப்போ மக்கள் கிட்ட போய் கருத்துக்கு வந்து கேட்கும்போது நீங்க யாருக்கு ஆதரவா செயல்படுறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட கேட்கும்போது 100 பேர்ல வந்து 80 பேர் டிவிக்கே அப்படின்னு தான் சொல்றாங்க. போய் இப்போ நாங்க போய் வந்து மக்கள் கிட்ட பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் அப்போ வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? அவங்க ஓட்டு போடுவாங்களா, இல்ல சும்மா வந்து சொல்லணுன்றதுக்காக சொல்றாங்களா, இல்ல புதுசா வர்றதுனால ஒரு ஆர்வத்துல சொல்றாங்களா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ கடைசி விவசாய படம் வந்துச்சுல்ல, அப்ப எல்லாரும் மைக் எடுத்துட்டு போய் கேட்டாங்க. அப்படியே கண்ணீர் மல்க எல்லாம் பதில் சொன்னாங்க. அந்த படம் எவ்வளவு சூப்பரா இருக்கு, முருகன் வர காட்சி, விஜய் சேதுபதி மறையும் காட்சி, அந்த பெரியவர் வந்து கோர்ட்ல இருக்கிற காட்சி எல்லாம் எவ்வளவு நெகிழ்வா இருந்தது சொன்னாங்க. ஆனா அந்த படம் ஃபிளாப். சோ இந்த வாக்ஸ் பாக்ஸ், அதாவது நீங்க போய் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த மைக்கை கொடுத்து அவங்கள்ட்ட எடுக்கிறீங்க இல்லையா, இது வந்து ஒரு ஜெனரல் சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கலாம் இல்லையா, இது ஒரு அக்யூரேட் சர்வே. இதுல இருந்து நாம் ஒரு முடிவுக்கு வர முடியுமானா முடிவுக்கு வர முடியாது. இதை வச்சுக்கிட்டு வேணா இந்த கடைசி சீன்ல வந்து சங்கர் படத்துல, முருகதாஸ் படத்துல எல்லாம் போடுவாங்க, எல்லாத்தையும் மைக்க போய் காட்டுவாங்க, புகழேந்தை ஏதாங்க புகழேந்தை ஏதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சினிமாவுக்கு வேணா ஒத்து வரலாம் இல்லையா. இது ஏன்னா நீங்க வந்து யாரு வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவா, அதாவது நீங்க வந்து வாக்ஸ் எடுக்கும் போது நீங்க யார் உங்களுக்கு பதில் சொல்லுவா, அவர்கள் என்ன மனநிலையில் பதில் சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் பெரிய ஃபேக்டர் இருக்குது. ஒண்ணுமே இல்லை, இப்போ வந்து ஆன்லைன் சர்வே எல்லாத்துலயும் டிவிக்கே தான் ஜாஸ்தியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆன்லைன்ல அது இந்த யூடியூப்ல சர்வே போடுவாங்க, ட்விட்டர்ல சர்வே போடுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சர்வே அப்படின்னு வந்துருச்சுன்னா, இப்ப ஒரு விசிகாரங்களோ கம்யூனிஸ்ட்காரங்களோ ஏதாவது ட்விட்டர்ல சர்வே பார்த்தா அதை எடுத்து அந்த லிங்க் எடுத்து அவங்க இருக்கிற குரூப் எல்லாம் போட்டு நீங்க போய் ஓட்டு போட்டுன்னு கேட்கறது இல்லை. ஆனா தாவேக்கால அதை பண்ணுவாங்க. ஏன் அதை பண்ணுவாங்கன்னா அவங்க அரசியலுக்கு கிடையாது. பல வருஷமாக இப்ப இந்தியா கிளிட்ஸ் பேஜ், பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜ், கலாட்டா பேஜ்ல லைக் ஃபார் விஜய், கமெண்ட் ஃபார் அஜித் அப்படின்னு இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போஸ்ட் எடுத்து அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் அவங்க எல்லா குரூப்லயும் பரப்புவாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பப்ளிக் ஒப்பீனியன்ஸ்ல வந்து விஜய் கட்சி வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியறதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியம் கிடையாது. இது வந்து பல வருடங்களாக இது சினிமால இருந்தே தொடர்ந்து வர ட்ரெண்ட் தான் ஒழிய இது அரசியல் அதிர்வலையெல்லாம் எதுவும் ஏற்படுத்தலை. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து அவருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு, எதிர்ப்பு இருக்கிறத தாண்டி மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா எங்க பிரச்சனை யாராலும் தீருது, போன வருஷம் இந்த பிரச்சனை இந்த வருஷம் இல்ல அப்படின்னு இருக்கிற யாரோ ஒருத்தனாலதான் ஓட்டு போடுவாங்க. எம்ஜிஆருக்கே அவங்க அப்படிதான் நினைச்சு ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி விஜய் என்ன செய்வார் என்று அப்படி நம்புவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது, ஏன்னா பூத்துக்கு போகும்போது, இப்ப மக்கள் பூத்துக்கு போகும்போது என்ன யோசிப்பாங்க, இப்ப திமுக எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மின்சார விலை ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு, எனக்கு வந்து ஏன் ரோடு சரியா இல்ல அப்படின்னு நினைச்சு திமுக எதிராக வாக்கு போடலாம். திமுக ஆதரவா வாக்கு போடுறாங்க அப்படின்னா எனக்கு 1000 ரூபாய் வந்து பணம் வருது, இலவச பஸ் இருக்குது, எங்க குழந்தைங்க வந்து சிறப்பா படிக்க முடியுது அப்படின்னு ஆதரவா நினைச்சு வாக்கு போடலாம். அப்ப இந்த மாதிரி மெட்டீரியலா மக்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருந்தா மட்டும்தான் மக்கள் போடுவார்கள் ஒழிய ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்கு, இந்த தம்பியை பார்த்தா நல்லவரா தெரியாரு அப்படின்லாம் மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் முடிவெடுக்கலாம். அப்படி முடிவெடுக்கிற மக்கள் வந்து எப்பயும் ஒரு 6% 8% இருப்பாங்க. அந்த வாக்குகளை விஜய் கண்டிப்பாக 6 8% எடுப்பார்.
அதற்கு மேல அவர் வந்து இன்னும் வந்து எவ்வளவு சிறப்பாக கேண்டிடேட் தேர்வு பண்ணாரு. ஏன்னா கேண்டிடேட் தேர்வு அப்படிங்கிறது அந்தந்த ஊர்ல இருக்கிற பாப்புலாரிட்டி, சாதி, மதம், இல்ல அவங்க வந்து ஏதாவது தொண்டு நிறுவனம் வச்சு இந்த மாதிரி அன்னதானம் போட்டாங்களா, மருத்துவ முகாம் நடத்தினாங்களா, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து அவர் எப்படி வேட்பாளர் போடுறாருன்றதை பார்த்து மேபி ஒரு 10-12% போலாம் இல்லையா. இந்த 30% 40% அப்படிலாம் வந்து அதான் அவரே சொல்ற மாதிரி, ஏன் சார் கேட்கறவங்க கேசரி சாப்பிடறவனா அப்படின்ற மாதிரி கதை தான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் நேற்று விஜய் அவர்கள் பேசுனதை வச்சு டிஸ்கஸ் பண்ணோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி சார். நன்றி.